வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஜனி திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஜஸ்டிஸ் ஜனி படத்துக்காக. ஸோ உங்களிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸோ உங்கள் படம் அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஜனி என்ன, எதுக்கான இந்த டைட்டில்? ஸோ யாருக்காக இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி ஏன் அப்படி வச்சேன் அப்படின்னா, டைட்டில் இப்போ இந்த ஜஸ்டிஸ் விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம், நிறைய கேட்டுட்ருக்கோம், நிறைய ஜஸ்டிஸ் கேட்டாச்சு. இது வரைக்கும் கிடைச்சதா கிடைக்கலன்னு எனக்கு தெரியல, அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த கதையை நான் படித்து முடிக்கும் போது இந்த கதைக்கு இந்த டைட்டில் தான் தேவைன்ற மாதிரி அது கதையை சொன்ன டைட்டில் தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. அப்படி தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியை நாங்கள் வச்சோம். இப்போ அப்படி தான் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நான் கொடுத்துருக்க ஜஸ்டிஸ் எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும், பேரண்ட்ஸ்க்கும், எல்லா பசங்களுக்குமே இந்த ஜஸ்டிஸ் கரெக்டு அப்படின்றது எல்லாருக்குமே ஒத்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ஜஸ்டிஸை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் கொடுத்துருக்க ஜஸ்டிஸ் கரெக்டாக இருக்கா, இந்த ஜஸ்டிஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, இந்த ஜஸ்டிஸை தான் இனிமேல் கவர்மெண்ட்டோ இல்லை லா டிபார்ட்மெண்ட்டோ அதே மாதிரி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ கொடுக்கணுமோ அப்படின்றத நீங்கள் உங்கள் வாய்ஸாக சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, சூப்பர். இது உண்மை சம்பவமா இல்லை முழுக்க முழுக்க உங்களோட இல்லை கற்பனை கிடையாது. நான் ஒரு உண்மையாக நடந்த இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட் நான் படிக்கும் போது அந்த 2 பெண்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த ஒரு பொண்ணுக்கு நடக்கிற அநியாயத்துக்காக இன்னொரு பொண்ணு போராடுறது தான் அந்த கதையில் நடந்த ஒரு உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் நான் 2 கேரக்டர் நாங்கள் இதில் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஒன்று ஜெனி, இன்னொன்று பிரியங்கா. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் ஜஸ்டிஸ் யாருக்கு கேட்குறேன், ஜெனி அவங்கள தான் கேட்குறேன். அப்போ யார் இதுக்காக போராடுவான்னா பிரியங்கா தான் போராடுவாங்க. ஸோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு அநீதிக்காக ஒரு போராடுற பிரியங்கான்ற ஒரு பொண்ணோட 2 பேரோட கதை தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ஓகே, இது எங்கே நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஆக்சுவலி இங்கே நடக்கலை. ஆக்சுவலி நான் இது நடந்தது அப்ராடில் நடந்தது. அப்போ அந்த கதையை பார்க்கும்போது அன்றைக்கி அவங்ககிட்ட இருந்த டெக்னாலஜியில் கூட அந்த இவங்கள பண்ண முடியல. ஸோ அதை சால்வ் பண்ண முடியல அந்த கேஸ். அதுக்கப்புறம் யார் சால்வ் பண்ணான்னா அந்த பொண்ணு தான் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கதையை பார்க்கும்போது தான் எனக்கு அவ்வளோ, அந்த உண்மை சம்பவத்தை படிக்கும்போது தான் நான் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனேன். இதை படமாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த படம் ரொம்ப தேவை. இன்றைக்கி அது கட்டான டைமில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு ஷூட்டிங் போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் அந்த வெஸ்ட் பெங்காலோட இஷ்யூ நடந்துகிட்டு இருந்தது, அந்த டாக்டரோட இஷ்யூ. ஸோ எனக்கு அந்த ஒரு இஷ்யூ நடக்கும்போதுமே நம்ம கரெக்டான டைமில் தான் இது பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது கண்டிப்பாக இப்போ தேவை. இது எல்லாருமே பார்க்கணும். இது ஆக்சுவலி பெண்கள் மட்டும் பார்க்கணும், ஆண்கள் மட்டும் அப்படி கிடையாது. இது எல்லாருமே பார்க்கணும். லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் பார்க்கணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் பார்க்கணும், கவர்மெண்ட்டில் இருக்கவங்களும் பார்க்கணும். இவங்க எல்லாருமே இதில் முக்கியமான கதாபாத்திரமாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தா இந்த படத்தில் இந்த டைரக்டர் கொடுத்துருக்க ஒரு ஜஸ்டிஸ் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸ் தான். இதை நம்ம கொடுத்தா இன்னும் குற்றங்கள் குறையும் அப்படின்றது அவங்க மைண்டில் நினச்சி அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள், அண்ட் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? பிரியங்காங்கிற ஒரு கேரக்டர் என்ன சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர். ஒரு ரொம்ப ஃபெமினிஸ்டிக்கான ஒரு எனர்ஜி பிரியங்கா. ஒரு பொண்ணாக என்னென்ன இமோஷன்ஸ் டீல் பண்ணிக்க முடியுமோ அதோட இன்டென்சிவான ஒரு போர்ட்ரேயல். ஒரு என்ன சொல்கிறது, ஷீ ஸ்ட்ராங், ரொம்ப கட்ஸான, ரொம்ப போல்டான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு. அதுதான் பிரியங்காவோட கேரக்டர். சார் ஸ்டோரி நரேட் பண்ணும்போதே பிரியங்கா பற்றி தான் நிறைய பேசுவார். ஆமாம், எனக்கு ஆக்சுவலி அப்போ தெரியல, நான் பிரியங்கா பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னொரு கேரக்டருக்கு தான் ஆக்சுவலி ஆடிஷனுக்கே போனேன். ஸோ அந்த நரேஷன் டைம்லேயே எனக்கு தெரியல, பிரியங்கா பற்றி பேசும்போது செம்மையான கேரக்டரில் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம். எல்லாருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இது பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிக்கணும். பயம், ஃப்ரஸ்ட்ரேஷன், கோவம், என்ன சொல்கிறது. அதே மாதிரி ஷீ இஸ் அ வெரி ஜெனுவின் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் ஜெனுவின் சிஸ்டர், ஷீ இஸ் ஜெனுவின் டாட்டர், ஷீ இஸ் அ ஜெனுவின் ஹியூமன் பீயிங். ஸோ எனக்குள்ளேயும் ஒரு பிரியங்கா இருக்கும், உங்களுக்குள்ளேயும் இருக்கும், லைக் எல்லா பொண்ணுங்களுக்குள்ளேயும் ஒரு பிரியங்கா இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆடிஷன் போனீங்களே, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி உங்களை சூஸ் பண்ணாரு? இவர் ஆக்சுவலி லொக்கேஷன் பார்க்குறதுக்காக க்ரூ வந்திருந்தாங்க கேரளாக்கு. அப்போ தான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லி கேஸ்டிங் டைரக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சும்மா தான் போனேன், சரி பார்க்கலாம் சி அப்படின்னு தானே போவோம். போனப்போ எனக்கு சொன்ன கேரக்டர் இன்னொரு கேரக்டர். அப்போ லுக் டெஸ்ட்டுக்கு போனப்போ எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா ரொம்ப அது இப்போ காப் கேரக்டர், அதுக்கு தான் ஆக்சுவலி போனேன். இல்லை அது வேணாம் அப்படின்னு சொன்னார். சரி இப்போது ஹோப்லாம் இல்லை, சரி ஓகே அவ்வளோதான்
சரி இல்லை அப்படின்னு போச்சு. ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு ஐ திங்க் ஹார்ட்லி ஒரு 28-30 டேஸுக்கு முன்னாடி தான் கரெக்டாக சொன்னால் சார் வந்து ஃபோன் போடுறாரு, பிரியங்கா கேரக்டர் பண்ணுறீங்களா, நீ தான் பண்ணுற, அந்த மாதிரி. எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, உடனே ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு கேரக்டர் என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா. அந்த கேரக்டர் பற்றி நரேஷன் அதான் சொன்னேன்ல, நரேஷன் டைம்லேயே எல்லா கேரக்டர் பற்றியும் சார் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக, பிகாஸ் அவருக்கு தெரியும் இந்த கேரக்டர் இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு கிளியரான ஒரு விஷன் அவர் வச்சுருந்தாரு. ஸோ அப்போ சொன்னப்போ எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, ஆனால் ஒரே டைமில் பயம், என்னால் அது ஹேண்டில் பண்ணிக்க முடியுமோ அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே செலக்ட் ஆகி ஆமாம், அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டேஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது எந்த இதில் பண்ணணும். ஆனால் சார் வந்துட்டு எனக்குள்ளே இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் வந்து மேக்ஸிமம் வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் தான் கொண்டு வந்தார். பட் இருந்தாலும் ஒரு சில சீனாக இருக்கட்டும், ஒரு போல்டாக நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோன்னா அது நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்த சீனா என்ன சொல்லுங்கள்? சேலஞ்சிங்கான சீனா கிளைமேக்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அது அந்த படத்தோட டோட்டல் எசன்ஸே அந்த லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் தான் அந்த கம்ப்ளீட் எனர்ஜியே வெளியே வரும். ஓகே. ஸோ அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, சொல்ல முடியாது சொல்ல முடியாது. அதுவும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்லும்போது என்னென்னா, இப்போ போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ ஜெனிங்கிற ஒரு கேரக்டர் ஷீஸ் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த பிரியங்காவோட ரியாக்ஷன் வந்து அந்த அளவுக்கு இன்டென்சிவாக பர்ஸ்ட் ஆகிற அந்த ஒரு சீன் இருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது மென்டலி எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. இப்போ கட் சொன்னதுக்கு அப்புறம் கூட எனக்கு அதுல இருந்து வெளியே வர முடியல. எனக்கு அந்த நைட் ஃபுல்லா நான் வந்து அந்த ஒரு இதுலயே தான் இருந்தேன். அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்துக்காக நீங்கள் வந்து லைக் எல்லா கேரக்டரும் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது யார்? லைக் கேஸ்ட் சூஸ் பண்ணும்போது இந்த ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லையா? ஆக்சுவலி நான் வந்து அவங்கள நான் வந்து பிளாங்காக தான் உள்ளே கொண்டு வரேன். நம்ம ஆடிஷன் பண்ணுறோம், அவங்கள நான் பிளாங்காக தான் கொண்டு வரேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அதில் கேரக்டர் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்டிஸ்டே கிடையாது. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில பேர் தான் படம் பண்ணியிருக்காங்க, சில பேர்லாம் பயங்கரமான புதுசு, கேமராக்கு முன்னாடிக்கே புதுசு. ஸோ அவங்ககிட்டலாம் நான் எதுவுமே சொல்லலை, இந்த நீங்கள் கேட்டருக்கு நீங்கள் ஆப்டாக இருப்பேன் அப்படிலாம் நான் சொல்லலை. நானாக பார்த்துட்டு நீங்கள் போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே நான் போலீஸாக நடிக்கிறேன், நான் வந்து இதுவாக நடிக்கிறேன், அப்படி நடிக்கிறேன், இப்படி நடிக்கிறேன்றது அவங்களுக்கே தெரியும். இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆமாம், சில பேர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோடனே ஜொமேட்டோ பேக் கொடுத்தேன், என்னங்க ஜொமேட்டோ பேக் கொடுக்குறீங்க அப்படி. அப்போ அப்படி ஒரு கேரக்டர் அவர் வந்து ஜொமேட்டோ பாயாக நடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஒரு 2 ஸ்பேனர் கையில் கொடுத்துட்டு அவர் போய் உட்கார சொன்னால் அவர் ஒரு மெக்கானிக்கல் கேரக்டராக மாறிட்டார். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நான் சொல்லலை, இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த பிரியங்கான்ற ஒரு கேரக்டருக்கு மட்டும் தான் நான் சொன்னேன். ஓகே, சூப்பர். மற்ற நிறைய பேருக்கும் அவங்க என்ன கேரக்டர் பண்ண போகிறாங்கன்னு அவங்க ஸ்பாட்டில் நான் யூனிஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இந்த கேரக்டர் பண்ண போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் டைலாக் கொடுப்போம், அப்படி தான் பண்ணோம். யாருமே தேர்ந்தெடுத்து இவங்க இதை தான் பண்ணணும். அதில் வந்து என்னென்னா ஒரே ஒன்று நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ஒரு நல்ல ஜட்ஜு கேரக்டர் இருக்கணும் அப்படின்றனால தான் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரேகா மேடம் நடிச்சிருப்பாங்க, ஹரிஷ் பிரேடி சார் நடிச்சிருப்பார். அதுக்கு மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அதில் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதில் எனக்கு ரேகா மேடம் என்னென்னா, இது இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்றும் போது அவங்க ஃபஸ்ட்டு படமே ஒரு ஜெனின்ற ஒரு கேரக்டர் தானே உள்ளே வந்தாங்க தமிழ் சினிமாவில். ஸோ அதில் சும்மா அப்படி நம்ம பேசி கனெக்ட் ஆகிறப்போ அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஓரியன்டல் மூவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்தது. அவங்களுக்கு அதே மாதிரி இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ், இது வந்து ஒரு உங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி இல்லையா? சொன்னீங்க. நான் நினச்சேன் லைக் நிறைய ப்ரிப்பேர் ஆவாங்க. ஸோ டெபியூ மூவினாலே ப்ரிப்பேர் ஆகிட்டு இது கேரக்டர் சூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கே ஒரு ப்ராசஸ் வைப்பாங்க. நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது சேலஞ்சிங்காக இருந்தது? இல்லை, ஆக்சுவலி சேலஞ்சிங்காக இல்லை, ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக இருந்தது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் லவ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாலாம் தெரியாது. இப்போ இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் போய் நாங்கள் அங்கே தான் போய் நான் டைலாகே எழுதி கொடுப்பேன் அவங்களுக்கு. ஷார்ட் வைக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிஃபோர் தான் எங்களுக்கு பேராகிராஃபாக கொடுப்பாரு டைலாக். அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததா இல்லையான்றது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு நான் கொடுத்தது ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கஷ்டம்னா அப்படி இல்லை, ஆனால் என்ன சொல்கிறது, நம்ம இது சார் சொன்ன மாதிரி பேஷனேட்டாக பண்ணுற ஒரு விஷயம் நமக்கு வந்து எப்பவும் கஷ்டமாக தெரியும். இல்லை, பைக் அவுட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம் இருந்தது எனக்கு. டைலாக் கொடுத்துட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூமில் போய் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் பேசுவாங்க. அது அப்படி இருந்தால் நல்லாவா இருக்காது அப்படின்றது நான் வந்து அங்கேயே கொடுப்பேன். அவங்களுக்கு டைலாக் மிஸ் ஆகும், பட் ஆனால் கொஞ்சம் பிடிச்சிப்பாங்க.
ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல இந்த டயலாக் இந்த 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 ஒரு ஆர்டிஸ்ட் பேசுவாங்க, இவங்க நம்ம கொடுக்கலாம் தைரியமா அப்படின்ற போது ரொம்ப சில டைலாக்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிப்பாங்க. நான் பெருசாக எழுதும் போது சப்போஸ் உங்களால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ரியாக்ஷன்ஸ் மிஸ் ஆகுதுன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லியே கொடுத்துருவேன். இந்த இந்த மாதிரி ஷார்ட்ஸில் இப்படி இப்படி பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணது தான். நீங்கள் வாங்க இதை சொல்லுங்கள், நீங்கள் வாங்க நீங்கள் இதை சொல்லுங்கள், அவங்க அது வருவாங்க அதை சொல்லுவாங்க, நீங்கள் 3 பேர் சேர்ந்து இதை சொல்லுங்கள் அப்படி சொல்லி தான். ஓகே. ஏன்னா அவங்க ரியாக்ஷனும் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி தான். நான் ஆக்சுவலி அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு முன்னாடியே கொடுத்து அப்படிலாம் போகிறது கிடையாது. அந்த மாதிரி இது எனக்கு வராது. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படம் வந்து எந்த இடத்துல ஷூட் பண்ணது, லைக் லொக்கேஷன்? நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம கொச்சினில் ஷூட் பண்ணோம், கோயம்புத்தூர், ஸோ சென்னையில் கொஞ்சம் இன்டீரியர் போர்ஷன்ஸ் பண்ணோம். அந்த மாதிரி மாறி 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 போனோம். ஏன்னா அப்போ வந்து கிளைமேட் வந்து மாறி மாறி இருந்தது. ஸோ இங்கே ரொம்ப ஹாட்டாக இருந்தது, அப்போ அந்த நேரத்தில் அங்கே கொஞ்சம் இதுவாக இருந்தது. நம்மளுக்கு கொஞ்சம் மவுண்டேஜ்லாம் நம்மளுக்கு தேவைப்பட்டது சீன்ஸு, சில வந்து ஃபாரஸ்ட் சீன்ஸ்லாம் தேவைப்படும் போது கேரளா கொச்சின், அது கேரளா சுற்றி அந்த பார்டர், கேரளாவோட டு கோயம்புத்தூர் பார்டர், ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் அங்கங்கே எங்கே டைம் கிடைக்குதோ மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. ஆல்மோஸ்ட் எத்தனை நாள் ஆச்சு லைக் இது கம்ப்ளீட் பண்ண? 32 days. ஆமாம், 32 days. ஓகே, சூப்பர். அவங்க அதை மறக்க மாட்டாங்க அந்த கண்டிப்பா. ஏன்னா பிரச்சனை. 32 days வச்சு செஞ்சாரு. ஏன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு மாறி மாறி ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். டைட் ஷெட்யூல் வேற. 2 கால் ஷீட்ல வச்சு 2 லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம். 2 லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஓகே. கேரக்டர் ஸ்வாப் பண்ணி என்ன சொல்றது, இப்போ டிபிங்கிறது கேபின்னு மாற்றி மலையாளத்துலேயும் லைக் தமிழ்லையும் சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணுவோம். ஸோ அதனால இங்கே இவங்க பிரியங்கா, அங்கே அவங்க பிரியங்கா. இங்கே ஜெனியா, அவங்க ஜெனியா இருக்கிறவங்க அங்கே பிரியங்கா, இங்கே பிரியங்கா இருக்கவங்க அங்கே ஜெனி. மலையாளத்தில் ஜெனியா பண்ணி. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி ரிஸ்க்காக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பிரியங்கா கேரக்டரில் இருந்திருப்பீங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் அப்படியே வந்து ஜெனி கேரக்டர் மாறி இருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்தது அந்த சேஞ்சஸ்?